ஸ்கைலின் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் ஐடி பாதுகாப்பு குழு தனது வலுவான சைபர் பாதுகாப்பு முறைகளில் பெருமைப்படுத்திக் கொண்டது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் நெட்வொர்க்கில் சில பாதிப்பு வாய்ப்புகள் மறைந்திருந்தன. சாதனங்கள், செயலிகள் மற்றும் சர்வர்கள் போன்றவற்றில் இருக்கும் குறைகள் தாக்குதலாளர்களால் எளிதாக பயன்படுத்தப்படலாம். ஒருநாள் பிரியா எனும் சைபர் பாதுகாப்பு நிபுணர் நிறுவனத்தில் வலுநிலை வல்னரபிலிட்டி ஸ்கேன் நடத்தினார். இந்த ஸ்கேனர் ஆயிரக்கணக்கான சாதனங்களையும் செயலிகளையும் பகுப்பாய்வு செய்து பல்வேறு பாதிப்புகளைக் கண்டறிந்தது. காலாவதியான மென்பொருள்கள், தவறாக அமைக்கப்பட்ட சர்வர்கள் உள்ளிட்டவை. அவற்றில் டேட்டாபேஸ் சர்வரில் கண்டறியப்பட்டு ஒரு மிக முக்கியமான பாதிப்பு பராமரிக்கப்படாவிட்டால் தாக்குதலாளர்கள் தொலைநிலையில் இருந்து தீங்கிழைக்கும் கட்டளைகளை இயக்கக்கூடியதாக இருந்தது. பிரியா உடனடியாக வலுநிலை மேலாண்மை செயல்முறையை செயல்படுத்தினார். 1. அடையாளம் காணுதல். ஸ்கேனர் வழங்கிய விவரங்கள் மூலம் பாதிப்புகள் கண்டறியப்பட்டன. முன்னுரிமை கொடுத்தல். பாதிப்பு நிலை மற்றும் பாதிப்பு ஆபத்து அடிப்படையில் அவை முன்னுரிமைப்பட்டன. மதிப்பீடு. பிரியா டேட்டாபேஸ் குழுவுடன் இணைந்து பைத்தியம் செய்யும் நேரங்களில் இதை சரி செய்ய முடிவெடுத்தார். தீர்வு. மென்பொருள் வழங்குனர் வழங்கிய பேட்ச் உடனடியாக நிறுவப்பட்டது. சரிபார்த்தல். அடுத்த ஸ்கேன் மூலம் பாதிப்பு நீக்கப்பட்டதா என்பதைக் கண்டறிந்தனர். ஆவணப்படுத்தல் மற்றும் அறிக்கை. அனைத்து நடவடிக்கைகளும் ஆவணமாக்கப்பட்டு பாதுகாப்பு குழுவிற்கும் மேலாண்மைக்கும் தகவல் வழங்கப்பட்டது. வலுநிலை மேலாண்மை என்பது ஒருமுறை நிகழும் செயல்பாடு அல்ல. இது தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் தற்போதைய ஸ்கேன்கள் மூலம் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. மேலும் நிறுவனம் பேட்ச் மேலாண்மை கொள்கை பேட்ச் மேனேஜ்மெண்ட் பாலிசி ஒன்றைக் கொண்டு பாதுகாப்பு புதுப்பிப்புகளை உடனடியாக நிறுவும் திட்டத்தை செயல்படுத்தியது. முடிவுரை. ஸ்கைலின் என்டர்பிரைசஸ் வலுநிலை மேலாண்மை மூலம் எந்தவிதமான தாக்குதல்களையும் தடுக்க முன்கூட்டியே நடவடிக்கைகள் மேற்கொண்டது. பாதுகாப்பு குறைகளை அடையாளம் காணும் நிபுணத்துவம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவர்களின் தரவுகளை பாதுகாக்க முக்கிய பங்காற்றின. அவர்களின் சைபர் பாதுகாப்பு பலம் தொடர்ச்சியான விழிப்புணர்வில் இருக்கிறது என்பதையே இந்த அனுபவம் உறுதிப்படுத்தியது.